ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி சன் ஆதித்யா சேனல்ல வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள், அதாவது சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை குறித்து ஒரு அவதூறாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார்கள். டிஜிட்டல் டைரி என்ற பெயரில் அந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நடத்தப்படும் சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்கான ஒரு முன்னோட்டமாக ஒரு வீடியோ வெளியாகி இருந்தது. அதை பார்த்தோம். அதற்கு நம்ம அனைத்து தேசபக்தர்களும் இதற்காக மிகப்பெரிய அளவுல எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்தார்கள். நம்ம ஸ்ரீ டிவியிலையும் அதற்கான எதிர்ப்புகளை நம்ம பதிவு செய்திருந்தோம், கண்டனத்தையும் பதிவு செய்திருந்தோம். இந்த சேனல் மீது உடனடியாக நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த நேரத்துல தான் இதை எதிர்த்து இந்த நிகழ்ச்சிக்கு பேர்ல ஒருத்தர் கனகவேல் பாண்டியன் அப்படிங்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இதற்காக ஒரு வழக்கை தொடுத்திருந்தார் மதுரை உயர்நீதிமன்றத்துல நினைக்கிறேன். அந்த வழக்குல விக்டோரியா கௌரி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு என்பது மிகுந்த வரவேற்புக்குரியது. ஆனால் என்ன ஒரு வருத்தம் என்றால், இந்த தீர்ப்பு ஆகஸ்ட் 3ஆம் தேதியே வெளியாகி இருக்கிறது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்த தீர்ப்பு வெளியானாலும் கூட இதுவரையிலும் எந்த பெரிய முன்னணியான உள்ள ஊடகங்களிலும் இந்த செய்தி என்பது வெளிவரவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இதுல நல்ல அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 கட்டளைகளை இந்த சன் ஆதித்யா மேல அவங்க கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று அன்னைக்கு வஉசி அவர்களை அவதூறாக பேசினார்களோ அவர்கள் அனைவரையும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மன்னிப்பு கேட்கப்பட்ட அந்த வீடியோ என்பது அவங்களுடைய அந்த ஆதித்யா சேனல்ல ஒளிபரப்பப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் எந்தெந்த சமூக ஊடகங்கள்ல இருந்து இந்த அதாவது அந்த ப்ரோமோ வீடியோ ஒளிபரப்பப்பட்டதோ அதுல எல்லாத்துலயும் அந்தந்த கணக்குகளில் எல்லாம் இந்த மன்னிப்பு வீடியோ என்பது பதியப்பட வேண்டும். அதுல எல்லாத்துலயும் அந்த வீடியோ வரணும். அது மட்டுமல்லாமல் இந்த சேனலினுடைய மெயின் டைம், பிரைம் டைம் இருக்கு இல்லையா, அந்த பிரைம் டைம்ல 3 முறை இந்த மன்னிப்பு வீடியோ என்பது ஒளிபரப்ப வேண்டும். அந்த ஒளிபரப்பப்படக்கூடிய அந்த வீடியோ என்பது அதனுடைய ஆடியோ, வீடியோ, விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கணும். அந்த நேரத்துல எந்த விளம்பரமோ எந்த ஸ்க்ராலிங் டெக்ஸ்டோ அது மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா அந்த மன்னிப்பு வீடியோ எப்படி இருக்கணும், அந்த மன்னிப்புங்கிறது அனைவருக்கும் அதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதுல ரொம்ப கவனமாக அதற்கு மட்டுமே ஒரு 3 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இவை அனைத்தும் சன் ஆதித்யா நிறுவனம் கடைபிடித்ததா என்ற கேள்விதான் இப்ப இந்த இடத்துல எழுகிறது. ஏன்னா இவங்க சொல்ற மாதிரி அது பிரைம் டைம்ல ஒளிபரப்புனாங்களா அப்படிங்கிறது குறித்து எனக்கு தெரியல. அதே நேரத்துல சமூக வலைதளங்கள்ல நான் பார்த்த வரையில பெரிய அளவுல இதற்கான மன்னிப்பு வீடியோ பகிரப்பட்டதாகவும் தெரியவில்லை. ஒரே ஒரு வீடியோ வந்தது, அதை நம்ம பார்த்தோம். ஆனா அந்த வீடியோவில் கூட அந்த சன் ஆதித்யாவினுடைய லோகோவோ அதுவோ எதுவும் இல்லை. ஆனா இதுக்கு சன் ஆதித்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதாவது கோர்ட்ல வாதாடும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வெளியில இருந்து வந்த ஒரு ஸ்பான்சர் ப்ரோக்ராம், வெளியில இருந்து அவங்க இந்த ப்ரோக்ராம் டைரக்ட் பண்ணி இதுல போட்டாங்க. இது சன் ஆதித்யாவினுடைய டைரக்டான ப்ரோக்ராம் கிடையாது, அந்த மாதிரிலாம் ஏதோ சமாளிச்சிருக்காங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, எவனாவது ஒருத்தன் ஒரு ப்ளூ ஃபிலிம் அந்த மாதிரி எதையோ ஒண்ணு தயாரிச்சு அவன் கொண்டு உங்க சேனல்ல நீங்க போட்டா அதை நீங்க ஒளிபரப்பிட்டு இதே போலதான் சொல்லுவீங்களா? அந்த மாதிரி ஒரு இதை நீங்க ஒளிபரப்பீங்களா? இதுதான் ஒரு பொறுப்பா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வருது இல்ல. எப்படி இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம் இன்னைக்கு இவ்வளவு பார்வையாளர்களை கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடியது, எப்படி ஒரு நிகழ்ச்சி என்ன அந்த நிகழ்ச்சி, அதுல என்ன கண்டென்ட் வரப்போகுது அப்படின்னே தெரியாம அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இந்த இடத்துல இருக்கிறது. ஆனால் அதே சமயத்துல இவங்க சொன்ன இதை எல்லாத்தையும் ஃபாலோ செய்தார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல முன்வைக்கப்படுகிறது. அது நம்ம அது முழுமையாக அந்த ஆதித்யா சேனல்ல வந்ததா என்பது தெரியாதனால என்னால அது உறுதியாக சொல்ல முடியல. ஆனா சமூக வலைதளங்கள்ல இது பெரிய அளவுல ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அதுக்கு அடுத்ததாக இன்னும் சில கட்டளைகளை அவங்க சொல்லியிருக்காங்க, சில ஆர்டர்ஸ் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த நிறுவனத்தினுடைய CSR, சன் நிறுவனத்தினுடைய CSR ஃபண்டுல சில விஷயங்களை அவர்கள் செய்ய சொல்லியிருக்காங்க. என்ன அவங்க செய்ய சொல்லியிருக்கார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த சுதேசி இயக்கம் மற்றும் பொருளாதார தொலைநோக்கு பார்வை, யாரு வஉசி அவர்களுடைய தியாகங்கள், அவருடைய வழக்கறிஞர் பணி, அவருடைய சுதேசி இயக்கம் மற்றும் பொருளாதார தொலைநோக்கு பார்வை, இதை குறித்த பேச்சு போட்டிகளை நடத்த வேண்டும். அது மாநிலம் அளவில் அது பெரிய அளவில் நடத்தணும்.
அது அவருடைய செப்டம்பர் 5ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் வருகிறது. அந்த பிறந்த நாளை ஒட்டி இந்த பேச்சு போட்டிகள் என்பது நடத்தப்பட வேண்டும். அது இந்த 2026-27ஆம் கல்வியாண்டிலிருந்தே அது தொடங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் 1ஆம் வகுப்பு முதல் ஒரு குரூப்பா பிரிச்சு அப் டு யூஜி வரைக்கும் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் இந்த போட்டிகள் என்பது நடத்தப்பட வேண்டும். இந்த போட்டிகள் வணிக நோக்கமற்றதாக இருக்க வேண்டும். வரலாற்று உண்மைகளை அப்படியே கொடுக்கப்பட வேண்டும். இந்த கண்டிஷன் எல்லாம் அதுல போட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் பேராசிரியர் ஆரா வெங்கடாசலபதி அவர்களுடைய புத்தகத்தை வாங்கி விநியோகிக்கப்பட வேண்டும். ஒரு 1000 காப்பி வாங்கி விநியோகிக்கணும். அதே போல அரசு பள்ளிகள், அதே போல சென்னை பெருமாநகராட்சி அதனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அதில் இருக்கக்கூடிய நூலகங்களுக்கு மேற்படி நூல்கள் வந்து விநியோகிக்கப்பட வேண்டும். இது எல்லாத்தையும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு வருஷம் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு அவரது வாழ்க்கை பற்றியும் அவருடைய சுதந்திரத்திற்காக அவர் அளித்த தியாகங்கள், அவருடைய பங்களிப்பு பற்றியும் ஒரு வரலாற்று அதாவது கல்வி சார்ந்தது, அதாவது ஒரு கற்றல் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் என்பதை வெளியிட வேண்டும், அவருடைய சேனல்ல அதை வெளியிட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த மன்னிப்பு வீடியோலாம் நம்ம எந்த அளவுக்கு அது வந்தது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அந்த மன்னிப்பு வீடியோவில் கூட ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எந்தெந்த சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டதோ அவை அனைத்தும் நியாயமான காலம் வரை, அதாவது மக்களை சென்றடையும் வரையில் அந்த வீடியோ என்பது இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மாதிரியாக அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்ரீ டிவியை பார்க்கக்கூடிய நேயர்கள் எனக்கு சொல்லலாம், அந்த அளவுக்கு அந்த வீடியோ எல்லாருக்கும் உங்களுக்கு ரீச் ஆச்சா, நீங்கள் எல்லாருமே அந்த மன்னிப்பு வீடியோவை பார்த்தீங்களா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2-3 இடத்துல அந்த மன்னிப்பு வீடியோவை பார்த்தேன். அது ஒரே ஒரு இடத்துல தான் நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு வைரலாக அது வந்து அந்த மன்னிப்பு வீடியோ பகிரப்பட்டதா, அது கொண்டு செல்லப்பட்டதா என்பதற்கான ஆதாரம் எதையும் நான் பெரிய அளவில் நான் பார்க்கல. அதே நேரத்தில் கடைசியாக இந்த 14 கட்டளைகள் எல்லாமே, இந்த மொத்த 15 கட்டளைகளை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு வரியையும் அதில் அவங்க சேர்த்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மன்னிப்பு கேட்ட வீடியோ, அதே போல் இந்த பேச்சு போட்டிக்கான கால அட்டவணை, எப்போ வந்து அவங்க இந்த பேச்சு போட்டிகளை நடத்த போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக எந்தெந்த காலத்தில் நடக்க போடுறாங்க அந்த அட்டவணை, அப்புறம் இந்த நூலகங்களுக்கு அந்த புத்தகங்களை வந்து வழங்கியதற்கு அதுக்கான ஆர்டர் போட்டு அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் உண்டோ அதெல்லாம் பண்ணதுக்கான அந்த பணிக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு அஃபிடவிட்டாக போட்டு கோர்ட்டில் அதை ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற வரையில் இதுக்கான ஒரு ஆர்டரை வந்து இன்னைக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஆனால் இது அனைத்தையும் இன்னைக்கு இந்த சன் ஆதித்யா நிறுவனம் செய்யுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இப்படி ஒரு முக்கியத்துவமான ஒரு கோர்ட் ஆர்டர் வந்திருந்தும் கூட ஊடகங்கள் ஏன் இதை விவாதம் செய்யவில்லை? எந்த முன்னணி ஊடகத்திலும் ஒரு செய்தியாக கூட இது ஏன் வெளியாகவில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுகிறது. இதுதான் நம்ம நாட்டில் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையா? ஏன்னா இது மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக நான் இதை வந்து நான் பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே வந்து இந்த நாட்டினுடைய சுதந்திரம், இந்த நாடு வந்து சுதந்திரம் அடைய வேண்டும், இன்னும் சொல்ல போனால் வணிகத்தில் நம்ம வணிகம் ஆங்கிலேயன் கையில் இருக்கிறதுனால தானே நம்ம அவனுக்கு அடிபணிஞ்சு போக வேண்டியிருக்கு. அப்போ வணிகத்தை நாம் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொத்தை எல்லாத்தையும் போட்டு அவர் வந்து அந்த கப்பலை என்பது அன்னைக்கு சுதேசி கப்பல் என்பதை அவர் வந்து உருவாக்கினார். அந்த சுதேசி கப்பல் நடந்தது. அவர் அதற்காக தானே அவர் ஆங்கிலேயரை அந்த ஒரு விஷயத்தை அவர் செய்ததுனால ஆங்கிலேயன் வந்து இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம், இந்த அளவுக்கு ஒருத்தனால பண்ண முடியுமான்றத, அதற்காகவே அவன் வந்து என்னெல்லாமோ பண்ணி அந்த சுதேசி கப்பலை முடக்குவதற்கு அவன் செய்த செதிகள் ஏராளம். ஆனால் அது அத்தனையும் தாக்கு பிடிச்சார். ஆனால் அவரை வேண்டுமென்றே கைது செய்து அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் எவ்வளோன்னு, சிறையில் கொண்டு போய் வச்சு ஒரு கல் செக்கு, அந்த கல் செக்கு மாடாலேயே இழுக்க முடியாத அளவு இருக்கக்கூடிய ஒரு கல் செக்கை அவரை இழுக்க வைத்து அவரை சாட்டையால் அடித்து எப்பேற்பட்ட துன்பங்களுக்கு உள்ளாகி இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த மனிதர், அவருக்காக இவ்வளோ தூரம் ஒரு அவதூறு இங்கே நடந்திருக்கிறது.
அதற்கு ஒரு வழக்கும் போடப்பட்டு அந்த வழக்கில் ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பும் வந்திருக்கிறது. ஆனா அந்த தீர்ப்பை பத்தி இங்க எதுவுமே விவாதிக்காமல் இருக்கக்கூடிய இந்த நிலையை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனம் ரொம்ப வேதனையாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதனால இன்னைக்கு நான் இதை பேச வேண்டிய என்னுடைய தேவையும் இதற்கான அவசியமும் ஏற்பட்டது. இந்த தீர்ப்பு என்பது இன்னைக்கு அனைவருக்கும் தெரிய வேண்டும். இதை சன் ஆதித்யா நிறுவனம் செய்கிறதா என்று ஒவ்வொரு தேச பக்தர்களும் உற்று நோக்க வேண்டும். இதை சன் ஆதித்யா நிறுவனம் செய்ய தவறினால் இவர்கள் மேல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்பதை போடப்பட வேண்டும். நீதிமன்றமும் கூட இவர்கள் இதையெல்லாம் இந்த அபிடவிட்டை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அபிடவிட் தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் இந்த வழக்கை சுமோட்டாவாக எடுத்து நீதிமன்றமே இதை விசாரிக்கிறதுக்கு முன் வர வேண்டும். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் முதலில் கண்டிக்க வர வேண்டும். இப்படிப்பட்ட சேனல்கள் அவர்களை அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்டாவது பண்ணணும். அப்படி ஏதாவது நடந்தால் மட்டும்தான் இனி அடுத்தது இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் ஒளிபரப்பப்படுவது என்பது இங்க இந்த நாட்டில் நிறுத்தப்படும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியான தேசபக்த வீரர்கள் அவமதிக்கப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. கருத்து சுதந்திரம் என்கிற பேரில் இல்ல ஒரு நகைச்சுவை என்கிற பேரில் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்போக்கு அப்பொழுதுதான் நிறுத்தப்படும். அதனால நடவடிக்கை என்பது கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதே நம் கருத்து. இதுல மத்திய அரசுக்கும் இதுல பொறுப்பு இருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது. தேசபக்தர்கள் நிச்சயமாக இந்த விஷயங்களை உற்று நோக்கி பார்க்க வேண்டும். இவைகள் செய்யப்படவில்லை என்றால் இவர்கள் மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவதற்கு தயங்கக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.